வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஒரு ஆப்ஷன்லையோ இல்லைனா பையோ செல்லோ பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ நான் எப்படி இந்த மார்க்கெட்டை பார்க்குறேன், எந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபைன் பண்ணிக்கிறோம், மார்க்கெட்டில் எந்தென்னலாம் நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த வீடியோட நோக்கம். ஓகே, இது நிறைய நண்பர்களுக்கு பயன்படட்டும். ஏன்னா நாம் இதெல்லாம் தெரியாமல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி நிறைய லாஸ் ஆனோம். இதை நம்ம தெரிஞ்சதுனால நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது பல ஒரு உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதை வீடியோவுக்கு முதல்ல நல்ல நண்பர்கள் முதல்ல வரவேற்பு கொடுங்க. நீங்கள் நிறைய லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ நிறைய நண்பர்களை ரீச் பண்ணும். ஸோ இது எல்லாருக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு அப்படின்னு மார்க்கெட் ப்ரொஃபைலில் வச்சு ஒரு ட்ரேடை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்குன்னு பேசிக்கான மார்க்கெட் ப்ரொஃபைல் என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்குன்னு தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனலில் இருக்குது. அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், பாருங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இன்னைக்கு நிப்டிக்குடைய நாளைக்கு நிப்டி எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ எக்ஸ்பிரியுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நேற்றுக்குள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும். கரெக்டாக பேங்க் நிப்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட் S1ல இருந்து தான் மார்க்கெட் S2க்கு S1ல R1க்கு போயிட்டு மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. சரி, ஓகே. இப்போ நிப்டி நம்ம பார்க்கலாம். நிப்டி என்ன அப்படின்னா, நிப்டி நம்ம டெய்லி ரெகுலராக சொல்லக்கூடியதான் ஆப்ஷனை கால்குலேஷன் பண்ணி ஆப்ஷனுடைய ப்ரைஸ் லைன் எந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். அந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன மாதிரி லைன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகே, நம்ம இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ஓவராலாக ஒரு 2-3 நாளாகவே மார்க்கெட் ரொம்ப ஒரு வாலட்டைல் மூவ்மெண்ட் இல்லை. இந்த நாளும் ஒரு சைட் வேஸ் தான் மார்க்கெட் எப்போ 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு என்னன்னா மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன், அதாவது கேப் டவுன் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஒரு நெகட்டிவான பொசிஷன் போகிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி மார்க்கெட் இன்னைக்கு நேற்றுக்குள்ளே வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு. அப்போ நம்ம சொல்லிட்டோம், வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே கரெக்டாக மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோ இல்லைனா வேல்யூ ஏரியா ஹையோ நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆகினது எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங், அதாவது ரேஞ்சுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த லோவுக்கும் உள்ளதான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் நெகட்டிவான ஒரு ஓப்பன். நேற்றுக்குள்ள க்ளோசிங்கில் இருந்து மார்க்கெட் ஒரு டவுனில் இதில் தான் ஓப்பன் ஆகிருக்கு, நெகட்டிவாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் இந்த டேவுடைய லோவை கட் பண்ணும்போது எல்லாருமே செல்லை தான் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டு தான். மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ ஏரியா நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா மார்க்கெட் கரெக்டாக மார்ச் 28ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் வருது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மார்க்கெட் 28ஆம் தேதி வேல்யூ ஏரியாக்குள்ளே வருது. வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம நிறைய நேரத்தை சொல்லியிருக்கிறோம், மார்க்கெட் ப்ரொஃபைல் படி வேல்யூ ஏரியாவுடைய லோவோ இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த 28ஆம் தேதியினுடைய மார்ச் 28ஆம் தேதியினுடைய வேல்யூ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துரும். இந்த பாருங்க, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 28 பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் உடைக்கலை. ஸோ இப்போ இங்கே உள்ள டார்கெட் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த டார்கெட் என்ன ஆகுதுன்னா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் போயிடுது. ஸோ அப்போ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லை வேல்யூ ஏரியா இல்லை ஹை இல்லைன்னா டே ஹை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்னன்னா டே ஹையும் தாண்டி நல்ல ஒரு க்ளோசிங் பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் மார்க்கெட் நல்லா மேலே போய் க்ளோசிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்திக்குள்ள வேல்யூ ஏரியானுடைய மேலே நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ நேத்திக்கும் இன்னைக்கும் நம்ம பார்க்கும்போது என்னன்னா வேல்யூ ஏரியாவும் மைக்ரேஷன் ஆயிருக்கு. ஸோ அதே நேரத்தில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மைக்ரேஷன் ஆயிருக்கு மேலே. ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் இந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹை, நிப்டியினுடைய ஆல் டைம் ஹை இந்த இடத்துல தான் மார்க்கெட் தொடர்ந்து போய் 2 நாளாக 3 நாளாக மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் என்ன சப்போர்ட்டாக இருக்கும், இந்த இடம் நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதே தான் 3 நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதே 22,450 தான் மார்க்கெட் தொடர்ந்து க்ளோசிங் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அதே 450 க்ளோசிங் கொடுத்துருக்கு. அப்போ 450 கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 51 ரூபாய் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி புட் ஆப்ஷன் 70 ரூபாய் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு.
ஓகே. இப்போ வந்து நம்ம ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் பார்த்துறோம். இது வந்து ஷார்ட் ரேஞ்ச். அதாவது ரூ. 51 அப்படிங்கும்போது ரூ. 51 ப்ளஸ் பண்ணுறோம். ரூ. 51 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ரூ. 22,500 ரூ. 501 அப்படிங்கிறது. அப்போ 22,500 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். 22,500ங்கிறது மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கரெக்டாக அந்த 3 நாள் நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹையில் தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வருது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு R1 நமக்கு வந்து. ஓகே, R2 அப்படின்னா 2 ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். 2 ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கிற லைன் தான் வந்து நமக்கு வந்து 22,520. அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையில் தான் வருது. ஓகே, இது வந்து ரெண்டுமே வந்து 20 பாயிண்ட் முன்ன அப்படின்னா ரெண்டுமே ஆல் டைம் ஹைமில் தான் நமக்கு வந்து வந்துருக்கு. கீழே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து S1 வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எது அப்படின்னா வந்து 22,380 ரூபா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஸோ இந்த இடம் வந்து மார்க்கெட் வந்துன்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். மார்க்கெட் அந்த இதையும் உடைக்கி அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த லைன் வந்து நமக்கு வந்து 22,330. ஸோ இந்த இது வந்து ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச். இது ஷார்ட் ரேஞ்சில் உள்ள சப்போர்ட்டு, இது வந்து வைட் ரேஞ்சில் உள்ள சப்போர்ட். அப்போ R1, R2 அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்துட்டோம். R1ங்கிறது வந்து நம்ம 380, 22,380. R2ங்கிறது சாரி S1ங்கிறது வந்து 22,380. S2ங்கிறது வந்து 22,330. இந்த 22,330, 22,380 அப்படிங்கிற லைன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா டேவுடைய லோக்கு பக்கத்தில் வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருக்கு இல்லையா, சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த 22,330 அப்படிங்கிற லைன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் படி நம்ம பார்க்கும்போது இந்த 2 லைனுமே நான் பார்த்துருக்கோம். இந்த 2 லைனுமே வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அப்புறம் வந்து மேலே வந்து டே ஹை இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதான் நிஃப்டியினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாள் நம்ம வந்து கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கும். 80லேருந்து 90% வந்து நம்மளோட கொடுக்குற சப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் மாறலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் போகலாம். நம்ம கொடுக்குறது வந்து ஒரு செல்லர்ஸினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்க வந்து லாஸ் ஆனால் எப்படி இருக்கும் அவங்க ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த இடம் அப்படின்னா அப்போ வந்து அவங்க வந்து செல் பண்ணியிருக்கவங்க இந்த இடம் வரும்போது வந்து காலை செல் பண்ணியிருக்கவங்க வந்து இந்த இடம் 520 ரூபா, 522,500, 520 அப்படிங்கிற லெவல் வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று பொசிஷன்ல இருந்து இன்னும் கூட கொஞ்சம் வந்து அவங்க ஆட் பண்ணி மார்க்கெட்டை டவுன் பண்ணுவாங்க. இல்லைன்னா பொசிஷனை விட்டு எக்ஸிட் ஆவாங்க. எக்ஸிட் ஆகும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் பை ஆகும். இப்போ காலை பை பண்ணியிருக்கவங்க வந்து செல் பண்ணியிருக்கவங்க வந்து திருப்பி பை பண்ணுவாங்க. பை பண்ணால் மார்க்கெட் மேலே போகும். இதுதான் லாஜிக். நம்ம அந்த லெவலில் இருந்து மார்க்கெட்டை பார்க்குறோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுன்ட்டு அது கூட நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம வந்து பார்க்குறோம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் சிங்கிள் பிரிண்ட். ஸோ மார்க்கெட்டில் வந்து உள்ளே வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளேயே சிங்கிள் பிரிண்ட் வந்ததுன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பையில் தான் இன்னைக்கு இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனதே நெகட்டிவ். ஆனால் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ஹையெல்லாம் தாண்டி நிஃப்டியினுடைய ஆல் டைம் ஹையை போய் மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கோட மார்க்கெட் வந்து நேத்தியோட க்ளோசிங் அதே ரேஞ்சில் தான் க்ளோசிங் ஆயிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா வேல்யூ ஏரியாவும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மைக்ரேஷன் ஆகி மேலே போயிருக்கு. அப்போ இது வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான மூவ்மெண்ட்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து கிளியராக கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். டெய்லி லைவாக ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 22,500 அப்படிங்கும்போது 22,500 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து நேற்று சொன்னது தான். அந்த இடத்துல நமக்கு வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேற்றுக்கு இருந்ததை விட ஜாஸ்தியாக தான் இன்றைக்கி வந்து அதிகமாக பில்டப் ஆகிருக்கு. கால் சைடில் நேற்றுக்கு வந்து 1.32 எவ்வளோ இருந்தது, இன்றைக்கி 1.78 கோடி இருக்குது அதில் வந்து. ஸோ இந்த இடம் தொடர்ந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம வந்து சொல்கிறது தான் என்னென்னா ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன மாதிரி கால் சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதா, புட் சைடில் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். லைவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ சப்போர்ட் அந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துருக்கோம். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைவாக இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த மாதிரி டேட்டாஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா நம்ம வந்து 22,380 அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்தோம். அப்போ 22,400 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். மார்க்கெட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து புட் சைடில் தான் அந்த இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது. 1.6 கோடி இருக்குது. கால் சைடில் வந்து 67 லட்சம் இருக்குது. அப்போ இந்த இடம் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் பார்த்துட்டோம், ப்ரீமியம் கால்குலேஷன் படியும் பார்த்தோம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும் பார்க்குறோம். இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்குது.
2வது சப்போர்ட் வந்து நமக்கு வந்து ரூ. 320 அப்படிங்கிறது 320 ஆமா 320, 330 பார்த்தோம்னு நினைக்கிறேன் நமக்கு கீழ. கரெக்ட் 330. ரூ. 330 பார்த்துருக்குறோம். ரூ. 330ங்கிறது நம்ம ரூ. 300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் எடுத்துக்கிடுவோம் நம்ம வந்து. அப்போ ரூ. 300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் பார்க்கும்போது அங்கேயும் வந்து நமக்கு வந்து புட் சைடில் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து இந்த 2 இடமும் நம்ம வந்து பார்க்குறோம். S1 பார்க்குறோம், S2 பார்க்குறோம். அந்த 2 ஷார்ட் ரேஞ்ச், ஒயிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரூ. 400. ஏன்னா ரூ. 380ங்கிறது வந்து நம்ம வந்து இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ரூ. 400 வரும். அடுத்து வந்து நமக்கு ரூ. 330ங்கிறது ரூ. 300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வரும். ரூ. 300ங்கிற இடத்துலையும் நமக்கு வந்து புட் சைடில் சப்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சாரி புட் சைடில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சப்போர்ட்டாக இருக்கும் அந்த இடம். ஓகே. இப்போ நம்ம வந்து இதை பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் லைவாக பாருங்கள். நாளைக்கு மார்க்கெட் இந்த ரூ. 300 அப்படிங்கிற லெவலுக்கு வரும்போது இந்த இடத்துல கால் சைடில் டேட்டா இது சேஞ்சஸ் அதிகமாக இருக்குதா, புட் சைடில் சேஞ்சஸ் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். புட் சைடில் சேஞ்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ வந்து இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.